ஓ என் சுதந்திர இந்தியாவே, உன் மீது எவனோ சாபமிட்டுள்ளான். எந்த காலத்திலும் நீ நிம்மதியாக இருந்ததாக என்னால் நம்ப முடியவில்லை. சொப்பன சுந்தரியை யார் வைத்திருந்தார் என்பதை போல சங்க காலம் தொட்டு இந்த நாள் வரை உன்னை பல பேர் ஆண்டுள்ளனர். மன்னர்கள் பல பேர் ஆண்டு வந்த உன் மீது மாற்றான் படையெடுப்பு ஏராளமாக நடந்துள்ளது. உன் செல்வ வளத்தை சுரண்டியும் உன் கலாச்சாரத்தை சீரழித்தும் இருக்கிறார்கள். மன்னர்கள் வரலாற்றை இன்று பெருமை பேசினாலும் அது ஒன்றும் உயர்ந்த கலாச்சாரமாக கருத முடியவில்லை. அரசர்கள் காலத்திலிருந்தே ஒருவன் நிம்மதியாக ஆட்சி செய்வதை இன்னொருவன் விரும்பியதில்லை. எளியவன் மீது வலியவன் போர் தொடுக்கும் ஈனப்பழக்கம், ஆணிரை கவர்தல், அடுத்தவன் மனைவியை அபகரித்தல், இவை எல்லாம் வீரம் என்று பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. 56 தேசம் ஆளுகின்ற ராசா என்று உன்னை 56 கூறுகளாக்கி சமஸ்தானங்கள் ஆட்சி செய்துள்ளன. போர்ச்சிக்காரர்கள், டச்சுக்காரர்கள், முகலாய படையெடுப்பு என உன் மீது பல பேர் படையெடுத்துள்ளனர். கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரிலே வியாபாரம் செய்ய வந்தவன் மன்னர்களை மடையர்களாக்கினான். காட்டிக் கொடுப்பவன் அன்றே இருந்திருக்கிறான். சொந்த மண்ணில் பிறந்தவனிடத்திலே வந்தவன் வரிகட்டிருக்கிறான். துப்பாக்கி, பீரங்கி என்ற உயர்ந்த தொழில்நுட்பத்தின் முன்னே மன்னர்களின் வீரம் பேசும் வில்லும் அம்பும் வீச்செருவாலும் தோற்றுப்போவதிலே வியப்பதற்கு ஒன்றுமில்லையே. இந்திய தேசத்திலே இத்தனை பேர் ஆட்சி செய்த காரணத்தால் மொழிவாரி மாநிலங்கள் அமைக்கப்படும் முன்பே மொழிக்கலப்பும் இனக்கலப்பும் எப்போதோ நடந்துவிட்டன. இத்தனை நடந்து முடிந்துவிட்ட பின்பும் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பெருமை பேசினாலும் நீ நிம்மதியாக வாழ்வதாக நம்ப முடியவில்லை. அரியணை கிடைத்தவன் ஆகா ஓஹோ என்று உன்னை பொய்யாக புகழ்கிறான். அரியணை கிடைக்காதவன் விரக்தியிலே எதையெதையோ உளறுகிறான். எது தேசத்திற்கு முக்கியம் என்பது யாருக்கும் புரியவில்லை. எல்லா மொழிகளுக்கும் இந்திதான் தாய்மொழி போல ஒரு பொய்யான தோற்றத்தை ஒரு கூட்டம் புகட்ட முயற்சிக்கிறது. என்னாலும் சொல்ல முடியும், உலகில் எல்லா மொழிகளுக்கும் தாய்மொழி தமிழ்தான். இந்த கூற்றை யாரேனும் ஏற்க மறுத்தாலும் மூத்த மொழி தமிழ்தான் என்பதை வரலாறு நிரூபிக்கிறது. நூற்றாண்டை நோக்கி சுதந்திர இந்தியா, மனித நாகரிகமோ கற்காலத்தை நோக்கி திரும்புவதை காண்கிறேன். அரைகுறை ஆடைகள், ஆபாச பேச்சுக்கள், மதுபோதை கலாச்சாரம், மானங்கட்ட சினிமா, பந்தா அரசியல், பாவப்பட்ட மக்கள், இது எப்போது மாறும் என்று இதயம் துடிக்கிறது. ஓ என் இந்திய தேசமே, எத்தனை மகாத்மாக்கள் உயிரை கொடுத்தாலும் உன்னை மாற்றுவதற்கு ஓர் புதிய மகாத்மா தேவைப்படுகிறார். வெள்ளையர்களிடம் போராட அல்ல, கொள்ளையர்களிடம் போராட. நன்றியுடன், கவிஞர் களப்பூர் கவி.